இந்த சர்ச்சைக்கு பின்னால என்ன அரசியல்? பிரபாகரனுக்கு நெருக்கமான வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ திருச்சி சிவா காமராஜரை பற்றி நடக்காத ஒன்று பேசிட்டாரு அப்படிங்கிறது சர்ச்சையாயிட்டு இருக்கு. அதோட விவரம் என்ன? இல்லை, காமராஜர் மரணமடைகிற பொழுது கருணாநிதி கையை பிடித்து கொண்டு நீங்கள் தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும், நீங்கள் காப்பாற்றலைன்னா இந்த தமிழ்நாடு நாதியற்று போயிடும், எனக்கு வாக்குறுதி கொடு, கடைசி வரைக்கும் தமிழரை கைவிட்டு விடாதேன்னு காமராஜர் கருணாநிதிட்ட கெஞ்சினா திருச்சி சிவா சொல்றாரு. அதே போல் இன்னொன்னே சொல்றாரு, பயணியர் காமராஜர் தங்குகிற அத்தனை பயணியர் மாளிகைகளிலும் ஏசி போட்டு காமராஜுக்காக குளிரூட்டப்பட்டு வச்சிருந்தாரு. அதனாலதான் காமராஜர் கொஞ்ச நாள் உயிரோடு வாழ்ந்தார், ஏசியில் இருந்ததுனாலே. ஏசியில் இருந்ததுனாலே. அப்ப இதையும் சொல்றாரு. இதுதான் இப்ப சர்ச்சையா மாறி இருக்கு. இந்த சர்ச்சைக்கு பின்னால என்ன அரசியல்னா, திருச்சி சிவா எமர்ஜென்சியில் சிறையில் இருந்து 3 பேர் இளைஞர், மீதியெல்லாம் முதியவர்கள், நடுத்தர வயதுக்கு சொந்தக்காரர்கள், பதவியில் இருந்த எம்எல்ஏ, எம்பி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், ஒன்றியம், நகரம், இப்படி எல்லாமே. ஆனால் அரசியலுக்கே அப்போ தான் உள்ள நுழைகிற இளைஞர்கள் யாருன்னா 3 பேர் இளைஞர்கள். ஒருவர் மு.க. ஸ்டாலின், 2வது கோவை ராமகிருஷ்ணன் திராவிடர் கழகம், 3வது திருச்சி சிவா. 3 பேர் தான் இளைஞர்கள், ஒரு 17-12 வயசு இளைஞர்கள். இந்த இளைஞர்கள்ல 3 பேர்ல ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டார். யாரு? மு.க. ஸ்டாலின். ஒருவர் நிரந்தர நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, இன்னொருவர் கோவை ராமகிருஷ்ணன். பிரபாகரனுக்கு நெருக்கமான முதல்ல பிரபாகரனை கோவை ராமகிருஷ்ணனுடைய வீட்டில் நான் சந்திச்சது முதல்ல. அங்கே ஒரு கிணத்துல அவர் வந்தா ஒரு 2 மணி நேரம் கிணத்துக்குள்ள நீச்சல் அடிப்பார். தடா வழக்கில், பொடா வழக்கில் அவரும் கோவை ஆதிச்சாமியும் வெடிகுண்டு தயார் செய்த வழக்கில் நீண்ட நாள் இந்தியாவில் போடப்படுகிற பயங்கரவாத தடை சட்டம் அத்தனை முதல்ல டெஸ்ட் பண்ற இடமே கோவை ராமகிருஷ்ணன் தான், கோவை ஆதிச்சாமி தான். இப்படி ஒரு பெரிய வரலாறு. ஆனா இந்த வரலாறுகள் எல்லாம் அரசியலுக்கு பயன்படாமல் போச்சு. இப்போ ஸ்டாலினையும் காமராஜரையும் இணையாக பேசினால் மட்டும்தான் உங்களுக்கு பதவி நினைக்கும். பதவி கிடையாது உங்களுக்கு. உதயநிதியை காமராஜரையும் நீங்க முன்னா பேசினா தான் உங்களுக்கு எம்பி பதவி கிடைக்கும். இதுதான். நீங்க இப்ப ராஜா பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவார், இவருடைய தாய், யாருடைய தாய்? ஸ்டாலினுடைய தாய் மிக வெகுமதியானவர். எடப்பாடியுடைய தாய் தெருவில் போட்டு போட்டாங்க. இப்படி எல்லாம் சொன்னா தான் ராஜாவுக்கு என்ன கிடைக்கும்? பதவி கிடைக்கும். ராஜா பல லட்சம் கோடிய 2Gல திருடி வச்சிருக்காருன்னு வழக்கு ஜெயில இருந்தாரு. நான் சொல்லல, நீங்க சொல்றது, நம்ம சேனலும் சொல்றாரு. அந்த திகார் ஜெயில் எதுக்கு கிடைத்துட்டு இருந்தாரு? பல லட்சம் கோடி. தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்து பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பல ஆயிரம் கோடி கொடுத்துட்டாரு, ஏமாத்திட்டாரு, அவர் ஜெயில கிடந்தார். அவருக்கு என்ன தேவைப்படுது? ஸ்டாலின் கருணாநிதி குடும்பத்தை யாரோட விமர்சனம் பண்ணுகிற அளவுக்கு கேவலமா போனாதான். இப்ப அதே நிலைமை தான் திருச்சி சிவா. ஸ்டாலினையும் காமராஜையும் நீங்க இணையாக பேசினா மட்டும்தான் மீண்டும் அவருக்கு பதவி நிலைக்கும். திருச்சியில சிவா விரட்டி அடிக்கப்பட்டார், வீடு தாக்கப்படுகிறது, கார் கொளுத்தப்படுகிறது. மண்ணின் மைந்தனான திருச்சி சிவாவுடைய நிலைமை என்ன? தோரத்ரா. யாரு? நேரு, காந்தி. நேரு காங்கிரஸ்காரர், அதனாலதான் அவங்க அப்பா நேருன்னு பேர் வைக்கிறார். நேருன்னு அவர் பேர் வச்சு காங்கிரஸ்காரா இருக்கும்போது திருச்சி சிவா எங்க இருக்காரு? ஜெயில இருக்காரு. எமர்ஜென்சி எடுத்து ஜெயில இருக்கு. இது அரசியல். ஆனா இன்னைக்கு ஸ்டாலினை காமராஜுக்கு இணையாக பேச வேண்டிய தேவை ஏற்படும்.